விஜய் வந்து இப்ப இல்ல எம்ஜிஆர் மாதிரி 3 முறையா ஆட்சி செய்வார். திமுகன்ற ஒரு கட்சி வந்து இருக்குமா இருக்காதப்போ வரணும், அதை அவங்க முடிவு பண்ணி. நாங்க வந்து எம்ஜிஆருக்கு சமமாக தான் அவரை பார்க்குறோம். நாங்கள் பெண்களுக்கு வந்து இப்போ சேஃப்டி தான் வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அதுக்காக தான் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ஓட்டு வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அக்கா பாட்டி அண்ணன் எல்லாருமே அக்கா பசங்க தான் சண்டை போட்டு போட வச்சாங்க. அம்மா திமுக போடுறாங்க, எங்க அப்பாவும் திமுக தான், 2 பேருமே விஜய்க்கே போட வச்சாங்க. அவர் இதுவரையும் பண்ண மாதிரி தெரியல. ஆனா வந்து என்ன சொல்ல, மக்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி பேசினாரு. எந்த கட்சிக்காரங்க ஜெயிச்சாலும் கட்சிக்காரங்க தலைவருங்களா இருக்காங்க, ஆல்மோஸ்ட் தொண்டர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க பண்ற அறப்புற தாங்க முடியல. உங்ககிட்ட எதிர்பார்த்து ஏமாந்து போனதுனால தான் உங்களை அந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறோம். மீண்டும் ஒரு ஏமாற்றத்தை சந்திக்க நாங்கள் ஆயத்தம் இல்லை. இலவச கொடுத்து தான் மோஸ்ட்லி நம்ம எல்லாமே பேக் ஆகிட்டு இருக்கோம். எம்ஜிஆர் பிறகு யாரும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல ஒரு இது. டிவிக்கே வந்து ஜெயிப்பாங்க தோப்பாங்கன்னு நாங்கள் நினைக்கல. ஒரு 10 இடம் ஒரு 5 இடம் வருவான்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் வந்து திமுக பண்ண மிஸ்டேக்கால வந்து இவங்க வந்து 108 இடம் வந்துட்டாங்க. ஆக்சுவலாக எங்கள் வீட்லேயே நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, அவருக்கு போடுன்னு சொல்லிட்டு தான் ஒரு ப்ரெஷர் பண்ணி தான் அமுச்சு விட்டாங்க வீட்டில். எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட 21 ஓட்டு. அக்கா பாட்டி அண்ணன் எல்லாருமே அக்கா பசங்க தான் சண்டை போட்டு போட வச்சாங்க. இப்போ ஒரு ரன்னிங் தான் வந்திருக்காரு. அட்லீஸ்ட் ஒரு எதிர்கட்சியாக வந்துட்டு இது பண்ணியிருந்தா கொஞ்சம் எல்லாருக்கும் தெரியும். வந்தவங்க எல்லாரும் யூத் பசங்க தான். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே ஒரு பெரிய கேட்டகரியை வச்சுட்டானுங்க. ஸோ அது எந்த அளவுக்கு நடக்கும்ன்றது தெரியல. பட் பொது ஆட்சி மாற்றம் அவ்வளோதான். பெண்களுக்கு வந்து இப்போ சேஃப்டி தான் வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அதுக்காக தான் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ஓட்டு வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் கொஞ்சம் சொன்னதை விட கொஞ்சம் பெட்டராக சேஃப்டி கொடுத்தாருன்னா ஓகே தான். இது வரைக்கும் அதிமுக திமுக எல்லாம் ஆல்ரெடி வந்தாச்சு. ரெண்டுமே மாறி மாறி வந்துட்டு இருக்கு. இது புதிய கட்சி, புதுசா தொடங்கி இருக்கு. பாப்போம் என்ன பண்றாங்கன்னு. தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது செய்வார்னு ஒரு நம்பிக்கையில் தான் எல்லாரும் ஓட்டு போட்டிருக்கோம். கண்டிப்பாக நல்லது செய்வார்னு நம்புகிறோம். ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. இந்த 2026 இந்த எலெக்ஷன், இந்த ஒரு 5 வருஷம் வந்து நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. விஜய் தான் வரணும்னு ஆசைப்பட்டோம் நாங்கள். கண்டிப்பாக எங்கள் அண்ணன் வந்துட்டார். அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் வந்து மேலும் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். முக்கியமாக பெண்களுக்கு பாதுகாப்பாக கொடுக்கணும் அவருக்கு. ஃபேன்ஸாக இருக்கட்டும், அவருடைய கட்சி உறுப்பினர்கள் ரொம்ப ஞானமாக செயல்படணும். ஜெயிச்சிட்டோம், புதுசாக வந்திருக்கிறோம், இளம் துடிப்பு, அதனால் நிறைய விஷயங்கள் செய்ய தோணும். மக்களுடைய மனதை புரிந்து அதற்கேற்றாற் போல் அவங்க செயல்படுறது நாட்டுடைய வளர்ச்சிக்கு நல்லதாக இருக்கும். அடுத்தடுத்து வந்துட்டே இருக்காங்க. இப்போ அந்த இடத்துல வேற ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல. இப்போ அண்ணாக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நாங்கள் இதை பற்றி நல்லதுன்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா அவர் வந்தால் இன்னும் நிறைய நல்லா செய்வார். நாங்கள் வந்து எம்ஜிஆருக்கு சமமாக தான் அவரை பார்க்குறோம். அவருக்கு அடுத்து அவர் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40-45 வருஷமாகவே ஏடிஎம்கேன்னு மாற்றி ஓட்டு போட்டு பார்த்தாச்சு. இது வரைக்கும் எங்களோட தமிழ்நாடு நிலைமை இது வரைக்கும் முன்னேற மாதிரி தெரியல. இந்த எலெக்ஷனில் வந்து யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து டிவிக்கு விஜய் நல்லது பண்ணுவார்னு நினச்சி ஓட்டு போட்டிருக்கோம். நல்லது பண்ணுவார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு 100% இருக்குது. கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். இதுக்கப்புறம் டிவிக்கேக்கு ஃபுல்லாகவே எங்களோட சப்போர்ட், யங்ஸ்டர் சப்போர்ட் எப்போவுமே இருக்கும். ஏடிஎம்கே சந்தோஷமா இருக்காங்க. நான் ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, தம்பி ஜெயிச்சிட்டான், திமுக தோத்துருச்சு, அதான் அவங்களோட கான்செப்ட். இன்னைக்கு வந்து விஜய் வந்து இப்ப இல்ல எம்ஜிஆர் மாதிரி 3 முறையா ஆட்சி செய்வார். எம்ஜிஆர் எப்படி 3 முறை ஆட்சி செஞ்சாரோ அதே மாதிரி டிவிக்கே 3 முறை பிடிக்கும். திமுகன்ற ஒரு கட்சி வந்து இருக்குமா இருக்காதப்போ வரணும், அதை அவங்க முடிவு பண்ணிக்கணும். டிஎம்கே ஏடிஎம்கே இது மட்டும் தான் இருக்கா, வேற எதுவுமே இல்லையா? அப்புறம் அவர் புதுசா வரும்போது அவருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே அப்படின்ட்டு அவர் கேட்டது என்ன, புதுசா நான் வரேன் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னா. 2 ஆட்சியும் நம்ம பார்த்துருக்கோம். ஏடிஎம்கேவோ பார்த்துருக்கோம், டிஎம்கேவோ பார்த்துருக்கோம். இவர் புதுசா இருக்கும்ல, என்ன எப்படி செய்ய போறாருன்னு பார்ப்போமே, கொடுத்து தான் பார்ப்போமே அப்படின்னு ஒரு. அவர் இதுவரையும் பண்ண மாதிரி தெரியல. ஆனா வந்து என்ன சொல்ல, மக்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி பேசினாரு. ஸோ வந்து இளம் தலைமுறைகள்லாம் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நம்ம ஸ்டேஜா இருக்காங்க, இளம் தலைமையா இருக்காங்க. ஸோ இன்னும் நம்மளை நல்லா கொண்டு போவார் தமிழகத்தை. ஸோ அந்த ஒரு ஹோப்னால தான் எல்லாரும் ஓட்டு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். மகளிருக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். இலவசம் இல்லாமல் மக்களை வந்து தன்னம்பிக்கையோட சொந்தமாக ஓய்ச்சி முன்னேறதுக்கு ஒரு நல்ல வழி கொண்டு வருவார். அப்புறம் வந்து மக்கள் நல்லா இருக்க ஒரு நல்ல வழி கொண்டு வராருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா திமுகவில் வந்து தளபதி கரெக்டாக இருக்காரு. தளபதி கீழே இருக்கிற மாவட்ட செயலாளரோ, ஒன்றிய செயலாளர், நகர செயலாளரோ யாரும் கரெக்டாக இல்லை. ஏன்னா வந்து தளபதி சொல்கிறத அவங்க கேட்கறது கிடையாது. அதனால தான் அவங்க தோல்வியை சந்திச்சாங்க. அவங்க எல்லாமே வந்து ஒரு சின்ன வேலைக்கு கூட ஒரு 5 லட்சம் 10 லட்சம் மாட்டு கட்சியில் வந்து பொறுப்பு போடுறது, மற்ற எல்லா விஷயத்துலையும் எல்லாமே பணமாக பார்த்தாங்க. அதனால தான் வந்து திமுக தோத்துது. ஆமாம், இது ஒரு மாற்றம், நல்ல மாற்றம் தான். இது எல்லாரும் யாரும் எதிர்பார்க்கல. இப்படி ஒரு மாற்றம் வரணும்னு விஜய் கூட நினச்சி பார்க்க மாட்டான். ஒரு 3ஆம் ரேங்கில் வரும், கொஞ்சம் வரும் அப்படின்னு நினச்சிடேன். எப்படின்னா எம்ஜிஆருக்கு பிறகு
இப்படி ஒரு நடிகர் ஆட்சி பிடிச்சது இதுதான் ரெண்டாவது தடவை. ஒரு நல்ல ஆஃபீஸர்ஸ் அவர் கூட இருந்தால் நான் பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுவேன். நல்ல ஆலோசனைகள் கொடுக்குற நல்லவங்கள கூட வச்சுட்டாருன்னா நல்லாயிருக்கும். இன்னும் அவர் நல்லா வளர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, பிரகாசமாக இருக்குது. டிவிக்கு ஜெயிக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா திமுகவுடைய பண மோகத்தில் தான் அவங்க வந்து தோத்துட்டாங்க. மக்களுக்கு சேவை செய்ய நினச்சிருந்தாங்களா கண்டிப்பாக திமுக ஜெயிச்சிருக்கும். திமுக நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க, அதை பற்றி நாங்கள் எதுவும் சொல்ல விரும்பல. ஆனால் இருந்தாலும் திமுகவோட மாவட்ட செயலாளரை, ஒன்றிய செயலாளரை, நகர செயலாளரை, கிளை செயலாளரை வந்து அது திமுகவுக்கு உண்மையாக இல்லை. பட் ஆனால் இந்த 6 கேஸ் சொன்னது கொஞ்சம் என்ன யோசித்த விஷயம். சீர் அதாவது தாய்மாமன் சீர் நகை 1 லட்ச ரூபாங்க ஒரு சவரம் கரெக்டாடா, ஒரு சவரம் ஒரு நகை. ஸோ அதெல்லாம் போடுவாங்கன்றது தெரில. பட் அதெல்லாம் கொடுக்கணும் அவசியம் இல்லை எனக்கு தெரிஞ்சு. இலவசம் கொடுத்து தான் மோஸ்ட்லி நம்ம எல்லாமே பேக் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இவங்க கரெக்டான ரெகுலராக என்ன பண்ணுமோ அதை பண்ணாவே ஆல்மோஸ்ட் போலீஸ். ஸோ இதுமாரி விஷயம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணாவே ஆல்மோஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் என்னன்னா ஒரு 6 மாதத்துக்குள்ளே ஸ்டாண்டாக நிற்கணும், அதுதான் ஹைலைட்டான விஷயம். எந்த கட்சிக்காரங்க ஜெயிச்சாலும் கட்சிக்காரங்க தலைவர்களாக இருக்காங்க, ஆல்மோஸ்ட் இந்த தொண்டர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க பண்ணுற அறப்புற தாங்க முடியல. அவங்க கட்சி நல்லா இருக்கணும்னா தொண்டர்கள் ஒழுங்காக இருக்கணும், அது உண்மை ரியாலிட்டி. அதை பண்ணாவே நல்லா கட்சி ஓடணும்னு எனக்கு தோணுது, வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். எந்த ஒரு இப்போ வேலைக்கு போயிட்டு வர பெண்களுக்கு, காலேஜ் போகிறவங்களுக்கு, ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். அவங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்கறது அதுதான். எங்களுக்கு பெண்களுக்கு நல்லது பண்ணணும். அம்மா திமுக போடுறாங்க, எங்க அப்பாவும் திமுக தான். 2 பேருமே விஜய்க்கே போட வச்சேன். விஜய் சார் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் நாட்டுக்கு நல்லது செய்வாருன்னு நான் நினைக்கிறேன். விஜய் அண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் டிவிக்கு. எனக்கு விஜய்னா பிடிக்கும். விஜய் தான் ஜெயிச்சாரு. உங்க ஃபேமிலி எல்லாம் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டாங்க. நான் தான் போட சொன்னேன் எல்லாரையும். எவ்வளோ பிடிக்கும்னா அவர் எங்கே இருக்கிறாரு, மெயினாக வந்து அவர் செய்யறதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிறாரு மகளிருக்காக. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. சொல்கிறதெல்லாம் பண்ணுவார், கண்டிப்பாக பண்ணுவார். சிறப்பாக செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஏமாத்திட வேண்டாம். உங்களை நம்பி அந்த அரியாசனத்தை கொடுத்துருக்குறோம் தமிழக மக்கள். எந்தவித ஏமாற்றத்தையும் அடுத்தவங்ககிட்ட எதிர்பார்த்து ஏமாந்து போனதுனால தான் உங்களை அந்த இடத்துல உட்கார வச்சுருக்கிறோம். மீண்டும் ஒரு ஏமாற்றத்தை சந்திக்க நாங்கள் ஆயத்தம் இல்லை. அதை நினைவில் வைத்து தளபதி அவர்கள் செயல்படணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். விஜயகாந்த் வந்திருந்து சரத்குமார், கமலஹாசன் யாரும் வந்த பிறகு இது அப்படி வர இல்லை. எம்ஜிஆர் பிறகு யாரும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல ஒரு இது மாற்றம்.